புரிதா சொல்றேன். கண்ணாடி மாளிகை என்பது கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்புகள், எண்ணங்கள், உணர்வுகள். ஓகேவா? இந்த வேட்டைனா என்ன கண்டுபிடிச்சிச்சு? இந்த வேட்டை நாயால இந்த கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்புகளையும் உணர்வுகளையும் தன்னால ஏதோ பண்ண முடியும் நினைச்சு வாழ் கத்தி என்னாச்சு? தொண்டாதான் கிழிச்சு அன்கான்சியஸ் போய் குடிச்சு. புரிஞ்சுதான்? இப்ப அந்த அறிவு புரிஞ்சிச்சு. என்னன்னு? இந்த மனசுக்குள்ள வர்ற எதையுமே என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு இங்க அறிவு புரிஞ்சிச்சு. புரிஞ்சுதான்? புரிஞ்சிச்சு. இந்த அறிவுக்கு அகத்துக்குள்ள ஒரு வேலையும் இல்லை. அதனால கதவு திறந்தா வெளியில விட புறம், கதவு திறந்தா வெளி உலகம், கதவு பூட்டிக்கிறவங்களும் அகம். அகத்துக்குள்ள அறிவுக்கு வேலை இல்லை. புரியுதுங்களா? இப்ப நம்ம உடம்பு இன்னர் ஆகுன்னு சொல்ல ஏதாவது நமக்கு அறிவுக்கு வேலை இருக்கா? அது மாதிரி மனசுக்குள்ள அறிவுக்கு ஒரு ஜோடியும் இல்லை. புரியுதுங்களா? மனசுக்குள்ள அறிவை வச்சு மனசுக்குள்ள செய்யற அத்தனை வேலையும் கொடுக்குற அத்தனையும் புரிஞ்சது இல்ல? அறிவை வச்சு மனசுக்குள்ள அதை பிடிக்கிறோம் இதை பிடிக்கிறோம்னு சொன்னா எதையுமே கொடுக்க புரிஞ்சா? இப்போ ஒரு கேள்வி, இந்த அறிவை வைத்து மனசுக்குள்ள வர்றதை ஏதாவது சரி பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் இங்க வருமா இங்க வருமா? இங்க வந்து தெரிஞ்சு, அதுக்கப்புறம் வெளியில வேலை வேணும்னா செயல் செய்யணும்னா என்ன வந்து யோசிச்சு சிந்தனைக்கும் சிந்திச்சு என்ன செயல்படுமோ செயல்படும். ரைட்டா? இவ்வளவுதான் சார். இது ஒரு புரியுதா? ஒரு குழப்பம் இல்லையா? இங்க வர்றதுக்கு பேர் என்னங்க? இங்க வர்றதுக்கு பேரும் தாட்டு தான். என்ன தெரிஞ்சுக்கிறது அதோட முடிச்சு. அதுக்கு மேல செயல் வேணும்னுட்டா இந்த அறிவு என்ன பண்ணுது? சிந்தித்துக் கொள்கிறது. அதுக்கப்புறம் அந்த அறிவு என்ன பண்ணுது? செயல்பட்டுக் கொள்கிறது. புரியுதா? புரியுதில்ல? இங்க எந்த முயற்சியும் இல்லாம ஒரு எண்ணமோ உணர்வு வெளிப்படுகிறது. வெளிப்பட்ட எண்ண உணர்வை அறிவு அடையாளம் காணுகிறது. இது இந்த மாதிரி எண்ணம், இந்த மாதிரி உணர்வு அறிவு அடையாளம் காணும். அடையாளம் காணுகொண்டு அதற்கு செயல் தேவை எடி அதுக்காக சிந்தனை பண்ணுது. சிந்திச்சு செயல் செய்யுது. புரிஞ்சுதா? இது நாய்க்கு தான் நடக்குதா? அந்த வேட்டை நாய் புரிந்து கொண்டது. கதையை சொன்ன இந்த வேட்டை நாய் புரிந்து கொண்டது. கதையை கேட்ட